சமீபத்தில் நடந்த ஒரு இன்வெஸ்டர் மீட்டில் வந்துட்டு ஒரு 3 நண்பர்கள் வந்து சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 3 பேருமே பாத்தீங்கன்னா வேற ஃபண்ட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நண்பர் வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா 9,600 அப்படின்னு பெருகி வந்து பாத்தீங்கன்னா 89,600 இருந்தது. இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18,000 பெருகி 1,68,000 இருந்தது. இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சத்தை வந்து மொத்தமா வந்து அந்த லார்ஜ் கேப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க வேற ஃபண்ட்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1,44,000 பெருகி 13,44,000 அதோட வேல்யூ இருந்தது. சரியா? இப்போ இந்த 3 நண்பர்களும் ஃபைனலா என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க அப்படின்னா, அந்த 1,44,000 ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட் தான் வந்துட்டு நல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட். சோ நம்ம 2 பேரும் வந்துட்டு நம்ம ஃபண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணிட்டு இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இந்த லார்ஜ் கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மேலோட்டமா பார்த்தா இது வந்து ஒரு நல்ல முடிவும் சரியான முடிவும் தெரியும். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபண்டுமே கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 12% தான். சோ இங்க அந்த வேல்யூ என்ன கேட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கேட்டதுன்னா, பணத்தை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அதிகரிச்சுட்டே போடுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு எடுத்த உடனே அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அதிகரிக்க இந்த 12% கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளோட அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் நமக்கு தெரியும்.